வெல்கம் பேக் டு மலஸ்டே. இன்றைக்கி நம்ம ஸ்டம்பிள் கைஸ் பார்ட் 4 ரேங்க்டு பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம சீக்ரெட்டாக இன்னொன்று இது வேறு மாதிரி ஒரு சீக்ரெட்டாக என்னமோ பண்ண போகிறோம். நான் வந்து பிசியில் ஸ்டம்பிள் கைஸ் லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் வந்து நம்ம இந்த அக்கௌண்ட் பிசி அக்கௌண்ட்டும் இந்த எம்எம்ஜே அக்கௌண்ட்டும் சேர்ந்து ரேங்க்டு மேட்ச் போய் எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் எடுக்க நம்ம வந்து இந்த பிசி அக்கௌண்ட்டு கொண்டு வந்திருக்கோம். யார் விளையாட போகிறான்னா யாருமே விளையாட போகிறது இல்லை. ஸ்டார்டிங்கில் இது அக்கௌண்ட்டை சேர்த்து மட்டும் இது அப்படியே விட்டுருவோம். சரி, அக்கௌண்ட்டை ஆட் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம். என் அக்கௌண்ட் பேர் என்னன்னா த பெஸ்ட்டு கேவிஒய் இதோ வந்துருச்சு. 3 இருங்க, நான் அப்படியே ஆட் பண்ணிட்டேன் கைஸ். இப்போது ஆட் பண்ணிட்டேன். இப்போது நம்ம ஒரு மேட்ச்குள்ளே போயிடலாம் கைஸ். இந்த முறை மியூசிக் போட மாட்டேன் கைஸ், ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், நம்மளுக்கு வந்துருச்சு. கிளிக்கு கேட்குதா கைஸ்? இது ரொம்ப லேட்டாக இருக்குது. பக்கத்தில் இந்த பெஸ்ட்டு கேவிஒய் கைஸ் வர மாட்டேங்குது. நோ அப்படியே இதுலேயும் குதிச்சிருவோம். சும்மா குதிரா கைப்புல்லா எப்பா ஜம்ப் என்னவோ தோத்துட்டோம். இது த பெஸ்ட்டு கேவிஒய்வில், அதாவது என்னோட பிசி அக்கௌண்ட்டில். ஓகே நான் பிசி அக்கௌண்ட்டில் நான் என்ன ஸ்பெக்டேட் பண்ணுற மாதிரி வச்சுருக்கேன் கைஸ். சூப்பராக இருக்குது பிசியில் பார்க்க. ஐயம்மா கைப்புள்ள ஒரு கை. சரி கைஸ், லீவ் பண்ணிடுவோம். என் இந்த அக்கௌண்ட்டில் நான் லீவ் பண்ணிட்டேன். அந்த அக்கௌண்ட்டில் 25 தான் கிடச்சிருக்கு. ஆனால் இந்த அக்கௌண்ட்டில் கைஸ் 95 கிடச்சிருக்கு. ஆனால் இது த பெஸ்ட்டு கேவிஒயில் 25 தான் கிடச்சிச்சு. ஏன்னு தெரில. சரி கைஸ், என்ன கைஸ் டீமன் வந்து கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க கைஸ் இன்வைட்டு. சரி, நெக்ஸ்ட் மேட்ச் போவோம் கைஸ். இது பிசி அக்கௌண்ட்டில் தெரியாமல் லீவ் பட்டன் கொடுத்துட்டேன் கைஸ். சரி, இதில் தான் விளாண்டாகணும். நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் போனஸ்லாம் கிடைக்காது இந்த முறை. என்ன லக்கோ இந்த த பெஸ்ட்டு ஹாய்ன்னு சொல்கிறேன். த பெஸ்ட்டு கேவிஒயில் இது த பெஸ்ட்டு கேவிஒய் மட்டும் வந்திருந்தா போதும் கைஸ். நம்ம கோல்டு வந்திருக்கலாம் 110 பாயிண்ட்ஸு. ஆனால் இப்போது இல்லாதனால நம்ம ஜெயிச்சாலும் கிடைக்க முடியாது, தோத்தாலும் கிடைக்க முடியாது. வீடியோ ரெக்கார்டு ஓகே. ஓ மை ஜஸ்ட் மிஸ்ஸு டுமில். பேப்பர் மண்டை ஓடுறான் கைஸ். இதோ இந்த பாட்டு பேப்பர் மண்டை இதோ போகிறான் பாருங்க கைஸ். ஜிஞ்சர் பிரெட்டு மண்டை போகிறான். இருங்க, இது இந்த ரிமைனிங் டைமில் நான் வந்து பிசி அக்கௌண்ட்டில் நான் வந்து மேட்ச்சு பார்ட்டியை க்ரியேட் பண்ணி வைக்கிறேன். அப்போ தான் போக முடியும், அதாவது ஈஸியாக பண்ண முடியும். ஜஸ்ட்டு காத்துல தான் கிளட்ச் பண்ணிடுவேன் நினச்சேன் கைஸ். வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போயிடுவோம். ஓகே கைஸ், கிராவிட்டி வந்துருக்கு. என்னோட பெஸ்ட்டு கேவிஒய் காணோம். எங்கே கைஸ் போச்சு த பெஸ்ட்டு கேவிஒய்?
ஒருவேளை இது ஒருவேளை வெளியே போயிருக்குமோ கைஸ்? ஆமாம் கைஸ், வெளியே போயிடுச்சு கைஸ். நான் இந்த பெஸ்ட்டு கேவிஒய் வரதுக்குள்ளேயே சீக்கிரமாக லீவ் பட்டன் அழுத்தி விட்டு அந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி விட்டேன் போல். ஜான் ஆயிடுச்சுன்னு நினச்சி ஆன் பண்ணி விட்டேன் கைஸ். கைஸ் ஆனால் பிசியில் செம்ம கஷ்டமாக இருக்குது. ஒரே ஒரு முறை விளாண்டு பார்த்தேன், அம்மா செம்ம கஷ்டமாக இருக்குது கைஸ். இங்கிட்டுக்கு பிசியில் விளாட வேணான்னு தோணுது, அந்த அளவுக்கு கஷ்டமாக இருக்குது. இதுலேருந்து தான் கைஸ் கஷ்டமான பாட்டு. நான் மைனஸா ப்ளஸ்ஸா? அட்லீஸ்ட் +10. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். லெட்ஸ் கோ +20 கைஸ். இருங்க, இந்த முறை நான் கண்டிப்பாக இந்த பெஸ்ட்டு கேவிஒயை கொண்டுட்டு வரேன் திரும்ப. ஓகே கைஸ், இது வந்துருச்சு கைஸ். இது நான் ஃபோனில் கை வைக்காமல் கம்ப்யூட்டரில் கை வைக்கிறேன் கைஸ். கம்ப்யூட்டரில் விளாட போகிறேன் மாதிரி. சரி, இப்போ தான் பெஸ்ட்டு கேவிஒய் வந்துட்டானே, அப்படின்னா அவனை சாவ வைப்போம். அதாவது ஸ்டம்பிள் கேஸில் சொல்கிறேன். அவ்வளோதான், எலிமினேட் ஆகிட்டான். செகண்டாக எலிமினேட் ஆகிட்டான் கைஸ். த பெஸ்ட்டு கேவிஒய். த பெஸ்ட்டு கேவிஒய்னா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கே தெரில. நான் சும்மா கேவிஒய்ன்னு சும்மா எழுதி வச்சேன். கைஸ் இப்போது த பெஸ்ட்டு கேவிஒய் என்ன ஸ்பெக்டேட் பண்ணுறான். பூம் பூம். இதில் குதி எம்மா. ஓகே, ஈஸி. 8th. ஐயோ, அங்கே போயிடுச்சு. ஐயோ, அந்த இதோ பாவே, நான் ட்ராப்பு கைஸ், ட்ராப்பு. அவ்வளோதான் கைஸ், வெளியே வந்துட வேண்டியதான். சரி, ஆரா ஃபார்மிங் மூமெண்ட் 95 வந்துருக்கு. கோல்டு பாய்ஸ். சார், நம்ம பிளாட்டினம் வர வரைக்கும் விளாடுவோம். ஆனால் இப்போ கிடையாது. நான் இப்போது வீடியோ ஆஃப் பண்ணிவிட்டு நான் சாப்பிட போகணும். சாப்பிட்டு வரேன் கைஸ். நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் கைஸ். வாங்க அடுத்த மேட்ச் போயிட்டேன். ஜிஜி லெஜெண்ட்ரியா கைஸ், வி ஆர் குக்குடு கைஸ். அப்புறம் நான் கோல்டு கரெக்டாக வந்துட்டேன். சவுண்டு வச்சுப்போம் கைஸ். நம்ம பிளாட்டினம் வர ட்ரை பண்ணலாம். 12 நிமிஷம் இருக்குது வீடியோ எண்டாவ. ஜஸ்ட் மீ ஜேஎம். ஸோ இந்த கைஸ், இந்த 3 பாட்டையும், அதாவது இந்த பாட்டு அப்புறம் மீதி 3 பாட்டையும் பார்த்தவங்களுக்குலாம் நன்றி. 4 வீடியோஸும் தொடர்ந்து பார்த்துருக்கீங்க. அதனால் ஒரு தேங்க்யூன்னு சொல்லிக்கிறேன். இப்போ மேட்ச்சில் கவனிப்போம் கைஸ். 2 பேரும் இந்த ஸ்கின் வச்சுருக்காங்க கைஸ். அந்த ஸ்கின் பார்க்கவே செம்மையாக இருக்குது. வா கைஸ், நிறைய பிளாக்ஸு முடிஞ்சுக்கிட்டே இருக்கு கைஸ். இன்னும் 2 பேர் தான். ஒருத்தர் வந்து பாட்டு நல்லா நடுவில் செம்மையாக வந்துச்சு கைஸ். யோ கைஸ், எஜ்ஜில் அப்படியே செம்மையாக வருது கைஸ். செம்மையாக வருது. ஓகே, திரும்ப பலூன் வருது. பலூன் வந்து உழுவுது. ஓகே, அந்த பாட்டு போயிட்டான். இன்னும் 2 ரியல் பிளேயர்ஸ் மட்டும்தாங்க இருக்கோம். Oh my, no my hotspot.
அம்மா சூப்பர் சூப்பர் சூப்பர். சி சரி ஓகே கைஸ், வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போயிடுவோம். ஓகே கைஸ், கிராஃபிட்டி கிராவிட்டி வந்திருக்கு. தேங்க்யூ. இது பார்ட் 3க்கு 150க்கு மேலே வியூஸ் கொண்டு போனதுக்கு நன்றி. ஏன்னா அது ரொம்ப ஒரு நாளைக்கு அப்புறம் அந்த வீடியோ தான் என்னோட செகண்ட் பாப்புலஸ்ட்டு செகண்ட் மோஸ்ட் வாட்ச்டு வீடியோவாக இருக்குது. ஃபஸ்ட்டு க்ரோவா கார்டன் ரோப்ளாக்ஸ் வீடியோ தான். என்னடா அந்த பிளாக் மட்டும் அப்படியே ஃப்ளோட் ஆகிடுக்கு கைஸ், ஃப்ளோட் ஆகுது. ஓகே கைஸ், இந்த கோல்டு ரேங்க்கும் என்னோட ஸ்கின்னு மேட்ச் ஆகுதுல்ல கைஸ். ஆமாம், கோல்டன் க்ளவுஸ் ப்ளஸ் கோல்டு இஸ் கோல் டு வின்னு. அதனால இந்த முறை கண்டிப்பாக ஜெயிப்பே பண்ணுங்க கைஸ். அல்லு நேரே டூரே அல்லு நேரி டூரே. அந்த கிட்ஸ் வீடியோவில் பாட்டு வந்துச்சுல கைஸ், அதான் கைஸ் பாடினேன் அல்லோ நேரி டூரே அப்படின்ட்டு. அந்த பாட்டு மீனிங்லாம் தெரியாது. இங்கே நிற்போம். ஓமை ஓகே, ஜஸ்ட் மிஸ்ஸு. கண்ட்ரோல்ஸ் போயிடுச்சு அந்த நேரத்தில். நோ 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 நோ, ஜஸ்ட் மிஸ்ஸு. ஓகே ஓகே. வாட் கைஸ், எப்படி கைஸ் நான் அதில் நின்றுட்டு தானே கைஸ் இருந்தேன். சரி நெக்ஸ்ட் வாரம் போவோம் கைஸ். ஓகே கைஸ், நான் இப்போது இந்த மீன் டைமில் நான் வந்து அந்த பிளாக் த்ரோ எமௌண்ட் இருக்கும்ல கைஸ், அதை வந்து வாங்கினேன். இங்கே பாருங்கள், இது என்னோடய ஸ்லாப் எமௌண்ட்டுக்கு பதிலாக இது அந்த பிளாக் மாதிரி டெட்ரிஸ் இருக்குல்ல கைஸ், அந்த எமௌண்ட் வாங்கினேன். மீன் டைம் while I was going to ranked game mode, I mean ranked match. ஓகே, ஆல்ரெடி 7 பேர் எலிமினேட் ஆகிட்டாங்க. அவ்வளோ ஈஸி தான். அவங்க பாட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ப்ரோ பிளேயர்ஸ் ஆனால் மட்டியாக இருக்கலாம். ஓமை ஓமை ஓமை. ஓகே கைஸ், அடுத்த வீடியோ நான் ரோப்ளாக்ஸ் வீடியோ போட்டா இல்லாட்டி ஸ்டம்பிள் கைஸ் வீடியோ போட்டான்னு சொல்லுங்கள். ஓமை யோ யோ எடிட் அங்கே வரணும். நான் அந்த மாதிரி சொல்கிறேன், அப்போ தான் நான் வந்து அந்த இடத்துல எடிட் போடுவேன். எப்படி கைஸ், நான் ஸ்லைடாகி தோக்குற நிலைமையில் இருந்தேன் கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் போயிடுவோம். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருச்சு. இப்போது திரும்ப ஜெயிக்க வேண்டியதான், ஈஸி. இப்போது 3, 2, 1. இது எடிட்லாம் கிடையாது, சும்மா சொல்கிறேன். யாராச்சும் தோப்பாயின்னு பார்க்க தான். 2 பேர் தோத்துட்டாங்க, 3 பேர், 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. ஐ எம் வின். அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி இருந்திருக்கும் கைஸ். ஆர் ஆஃப் ஃபார்மிங் தான், ஆர் ஆஃப் ஃபார்மிங். ஹாய் கேட். எதுக்கு கேட் எமோட் போடுறான்? அந்த டைமண்ட் பனானா கேட் எமோட் போடுறாங்க கைஸ், அதான் கைஸ் ஹாய் கேட் இருந்தேன். ஹாய் கேட் அப்படின்னு பறந்தே ஆகணும்னு இருக்கும். ஓகே, நான் இன்னும் சூனில் வீடியோவை எண்ட் பண்ணிடுவேன். ஏன்னா இட்ஸ் டைம் டு கீப் இட் பேக் மாமே. ஓகே, ஜிஜிஸ் கைஸ், ஃப்ரீ வின் கைஸ். ஜிஜி லெஜெண்ட்ரியாங்க கைஸ். இப்போ அங்கங்கே வந்துக்கிட்டே இருக்கும். ஐயோ இங்கே கூட வருது. இந்த நடு இடத்துல நிற்கிறேங்க, இருங்க.
இமேஜ் மாதிரி உருவாயிடுச்சு கைஸ். இன்னும் தள்ளி விட்டுருப்பாங்க கைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மேட்ச் என்ன வரப்போகுது? லேசர் டாஸ். எப்போ பார்த்தாலும் லேசர் டாஸும் இல்லாட்டி லேசர் ட்ரேசர் இல்லாட்டி ஜிஜி இல்லாட்டி ஜிஜி லெஜெண்டரி. ஐ மீன் கிராஃபிட்டி கிராவிட்டி ஆர் கிராஃபிட்டி கிராவிட்டி லெஜெண்டரி. இந்த பாட்டை தள்ளி விட்டுருவோம், அப்போ தான் அந்த பாட்டு உள்ளே வராது. எப்படி கைஸ்? சூப்பராக அருமையாக பண்ணிட்டேன். அவ்வளோதான். ஒரு ரியல் கோல்டு பிளேயர் காலி. ஒரு 3 பிளாட்டினமா கைஸ்? ஓகே, 3 பிளாட்டினம்லாம் ஈஸி. நான் ஆல்ரெடி போன வீடியோலேயே சொல்லியிருப்பேன் எத்தனை முறை பிளாட்டினம் வந்திருக்கேன். 10 முறை பிளாட்டினம் வந்திருக்கேன்னு சொன்னேன். 10 முறை இல்லை, 7 முறை. 10ன்னு சும்மா சொல்லியிருப்பேன் கைஸ். நோ சி. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போயிடலாம். கைஸ், வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். சாரி கைஸ். நெக்ஸ்ட் மேட்ச் வந்துருச்சு. மணி 12:45. 12:46 ஆயிடுச்சு டைம். லெட்ஸ் கோ. 1 ஃப்ரீ. Let's go. Free 4 elimination. Free 3 elimination. ஒரு பாட் இங்கே வந்துருச்சு, தள்ளி விட்டு அவ்வளோதான். 5. ஓகே, இப்போ இங்கே யாராச்சும் வாங்கடா. வாட்? சரி கைஸ், நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். லாவா லேண்ட். இல்லை, சும்மா தள்ளி விட்டுறலாம் பாட்ஸை. அதுக்கப்புறம் ரியல் பிளேயர்ஸ் எப்படியாச்சும் தோத்துருவாங்க. எப்படியாச்சும் இவங்களை தள்ளி விடுவோம். Let's go guys. What? Okay, நான் சும்மா தான் ரியாக்ஷன் அந்த மாதிரி கொடுத்தேன். பிங்க சரி, பிங்கில் நான் எலிமினேட் ஆகலை. கைஸ், ஜஸ்ட்டு 10 கோடி முறை வருது கைஸ். ஜஸ்ட் நோ, நாட் ஜஸ்ட் கைஸ். சரி, வாங்க நெக்ஸ்ட் மேட்ச் போவோம். ஸோ லேசர் ட்ரெஷர். ஓகே, மேஜர் ஈக்பால். ஓகே, இது நல்லா ஸ்டைலாக சம்மர் வெக்கேஷன்னால சம்மர் கிளாஸு, கூலிங் கிளாஸு அது இதெல்லாம் போட்டிருக்கான். ஆனால் நான் என்ன பாக்ஸிங் மேட்ச்சுக்கு போய் அப்படியே சண்டை டுமில் அடித்து எப்படி இருக்கேன்னு பாருங்க கைஸ். பேண்டேஜெலாம் போட்டு கண்ணெலாம் அடிபட்டு. இதுதான் என் மெயின் ஸ்கின். ஆனால் இனிமேல் ஓகே, இது மைட் பி ஆர் லாஸ்ட் மேட்ச் ஆஃப் த வீடியோ கைஸ். அதுக்கப்புறம் பார்ட் 5 தான். ஆனால் அதுக்குள்ளே 4 வீடியோ ரெக்கார்ட் பண்ணியாச்சு. கிட்டத்தட்ட 1 hour ஆஃப் 1 hour 20 minutes ஆஃப் கேம் பிளே கைஸ். ரேங்க்டு 1 hour 20 minutes ஆஃப் கேம் பிளேஸ். ஸோ நம்ம வேர்ல்ட் ரெக்கார்ட் கூட எடுக்க வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா வுட்டு சாம்பியன் வந்து 7 hours எடுத்திருக்காங்க. வுட்டு சாம்பியன்
7 ஹவர்ஸில். ஆனால் நம்ம உட்டு கோல்டு நம்ம வெறும் 1 hour 20 minutesல போய் உட்டு கோல்டு வந்திருக்கோம். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். Make sure consider like and subscribe. I will see you in the next part 5 video. Goodbye.